நேயர்களே, சற்று முன் வந்த ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். மாநில சுயாட்சி குழு ஏன் தேவை, காரணங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக தினத்தந்தி நாளிதழில் எழுதிய கட்டுரையை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதில் மத்திய பாஜக அரசு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். மாநில அரசுகளை அழிக்க பார்க்கிறது என்றும் மாநிலங்களின் மொழி கலாச்சாரங்களை அழித்து உரிமைகளை சிதைக்க பார்க்கிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். மாநில சுயாட்சி ஏன் அவசியம் என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தினத்தந்தி நாளிதழில் எழுதிய கட்டுரையை மேற்கோள் காட்டி அதை இணைத்து அவர் பதிவிட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதலமைச்சர்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில சமீபத்தில் மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி இன்றைய சூழல்ல ஏன் அவசியம் அப்படிங்கிற தலைப்புல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தினத்தந்தி நாளிதழுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையில என்னென்ன விஷயங்களை தான் குறிப்பிட்டு எழுதினேன் அப்படிங்கறத சமூக வலைதளத்திலையும் முதலமைச்சர் பகிர்ந்திருக்காரு. குறிப்பா இந்திய நாட்டை மாநிலங்களின் ஒன்றியம் என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுக்கிறது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திமுகவினுடைய அடிப்படை கொள்கையாகவும் இருக்கிறது என்று அந்த கட்டுரையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை வென்றெடுக்க நீதிபதி ராஜாமன்னார் குழுவை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அமைத்தார். அதே இலக்கில் தான் இப்போதைய திமுக ஆட்சியிலும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜோசப் குரியன் தலைமையில அவரை தலைவராக கொண்டு இந்த மாநில சுயாட்சி விவகாரத்துல ஒரு குழு அப்படிங்கிறத தமிழக அரசு அமைச்சிருக்கு அப்படின்னு அந்த கட்டுரையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி மாநில அரசுகளை அதிகாரமற்றவைகளாக மாற்றி அதனை சட்டமியற்றும் தகுதியற்றவைகளாக, தகுதியை குறைத்து சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளையாக மாற்றுவதற்கு மத்திய அரசு நினைக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கட்டுரையில சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. பல மாநில அரசுகள் ஒன்றிய அரசை நோக்கி பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் கட்சியை தான் இப்போது நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா கடந்த 10 ஆண்டுகளா ஒத்திசைவு பட்டியலில் அதிகாரங்கள் அனைத்தையுமே மத்திய அரசின் அதிகாரங்களாக மாற்றி கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த கட்டுரையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் ஹிந்தி மொழி கொள்கையவே மாற்றி விடுவார்கள். இது இந்தி பேசாத மக்களை இந்திய நாட்டில் 2ஆம் தர மக்களாக மாற்றும் சூழ்ச்சி அப்படின்னும் தினத்தந்தி நாளிதழுக்கு எழுதக்கூடிய கட்டுரையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஆளுநர் பத்தியும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா ஆளுநர் செயலை சட்ட விரோதம் அப்படின்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகும் ஆளுநர் திருந்தவில்லை, திருந்த மாட்டார் அப்படின்னும் முதலமைச்சர் அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான் நிரந்தர தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா வலிமை பெற மாநிலங்கள் தாங்கள் விரும்பிய வண்ணம் ஆட்சி செலுத்தி வளர்ச்சியை அடைந்தாக வேண்டும், வளர்ச்சியான மாநிலங்களே வலிமையான இந்தியாவை உருவாக்கும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி மாநில சுயாட்சி என்பது ஒன்றிய ஆட்சியாளர்களாலும் பல்வேறு காலகட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட
உண்மையான ஒரு கருத்து தான் அப்படின்னும் முதலமைச்சர் அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு. மாநில சுயாட்சிக்காக அனைவரும் முழங்குவோம், வளமும் வளர்ச்சியும் பெற்ற மாநிலங்களின் மூலமாக தான் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்க முடியும் அப்படின்னும், மாநில சுயாட்சி கேட்பது எந்த வகையிலுமே ஒரு பிரிவினைவாதம் இல்ல அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டி தினத்தந்தி நாளிதழுக்கு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு.